Hi to everyone. எக்ஸலில் ஒரு செல்லை எப்படி டயகனலாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக நான் க்ரியேட் பண்ண ஒரு டேபிள் தான் அது. சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இது போல் சுச்சுவேஷன் நீங்கள் ஏதாவது எக்ஸலில் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது போல் டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு டேட்டாவை சப்ஜெக்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம ஒரே செல்லில் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ இந்த டேபிளில் எப்படி அந்த செல்லை ஸ்ப்ளிட் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். நான் அலோகேட் பண்ண பேஸ் தான். இந்த இடத்த வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ண போகிறோம். ஃபார்மேட் செல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்மேட் செல் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பார்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட்டாக நம்பரில் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பார்டர் போகணும். பார்டர் போய்ட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷனுங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக வேணுமா, இல்லை ரொம்ப தின்னாக வேணுமா, இல்லை டாட்டாக வேணுமான்னு செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் டயகனல் அல்ல ரைட் டயகனல் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த செல்லு வந்து டயகனல் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷனில் தான் வந்து டயகனல் நம்ம போட போகிறோமா அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லெஃப்ட் டயகனல் போடனா கூட நீங்கள் லெஃப்ட் டயகனல் போடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டயகனலே கொடுக்குறேன். இதை நான் எடுத்துகிட்டு இந்த டயகனல் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ எனக்கு டயகனல் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் டைப் பண்ண போகிறோம். இந்த டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற இதுவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆல்ட் என்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு செல்லில் நியூ லைன் கொடுத்து அடுத்த இடத்துல டைப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன டைப் பண்ண போகிறோம்னா சப்ஜெக்ட் என்ன பண்ணணும், அந்த சைடு கொண்டு போகணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பேஸ் பார் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் போயிடுச்சு. அண்ட் தென் அடுத்து என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். குட். ஸோ ஒரு செல்லை டிவைட் பண்ணி நம்ம இப்படி தான் டயகனல் க்ரியேட் பண்ணி ஒரே செல்லில் 2 ரோ அண்ட் காலத்துக்கான ஹெட்டிங் கொடுக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் எக்ஸல் ஃபார்மேட்டில் ஏதாவது இது போல் ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செல்லை டயகனல் பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.